நீங்கள் பிஜேபி இருக்கந்தாட்டிக்கும் உங்களை ஒருத்தனை ஒன்றும் பண்ண முடியாதியா. பூரா இப்போ அவங்க சப்போர்ட்டே உங்களுக்கு. போய் டூ இவளையான்னு கேட்டிக்கலாம். விஜயலட்சுமி நல்ல அழகான பொம்பளைங்க, உங்கள் ஒய்ஃபு நல்லா இல்லை. ரெண்டே ஒன்றா நிப்பாட்டி பாருங்கங்க. விஜயலட்சுமி அழகா, உங்கள் ஒய்ஃப் அழகா. பெண் சாபம் உடனே சும்மா விடாது. ஆனால் நீ என்ன கேட்குற, அவளை தூக்கிட்டு போய் சோளக்காட்டில் போட்டு கெடுத்துனான்னு கேட்குற. சோளக்காட்டில் தூக்கிட்டு போய் கெடுத்தானே செருப்பை கொண்டு அடிச்சிருப்பாங்க. நீ நல்லா சொகுசாக ரூம் போட்டு தான் படுத்துருக்க. ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் மக்கள் அனைவருக்கும் நன்றி. நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சமூக அலுவலர் ராஜேஸ்வரி பேசுகிறேன். வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, நான் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு. ஏன் இந்த பதிவுன்னு சொன்னால், இப்போ உங்கள் கட்சியிலேருந்து எல்லாம் கலந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஓடுறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. விஜயலட்சுமின்ற பொண்ணு அவ்வளோ ஒரு பொண்ணு தானே. 16 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம்னு சொல்கிறீங்க. அப்போ முன்னாள் மனைவி யார்? விஜயலட்சுமி தான். அப்போ உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் கேட்கும்போது சொல்லுது, நீங்கள் மீடியாவில் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? இதுக்கே ஒய்ஃபுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஒய்ஃப்கிட்ட சொன்னதுக்கு ஒய்ஃபு சொல்லிச்சான், போய் டூ இவளையான்னு கேட்டிக்கலாம். விஜயலட்சுமி நல்ல அழகான பொம்பளைங்க, உங்கள் ஒய்ஃபு நல்லா இல்லை. ரெண்டே ஒன்றா நிப்பாட்டி பாருங்கங்க. விஜயலட்சுமி அழகா, உங்கள் ஒய்ஃப் அழகா. விஜயலட்சுமி ஆள் இல்லாதவெல்லாம் கிடையாது. யாருமே ஒத்தையில் நிற்கான்னு நினைக்க வேண்டாம். பெண் சாபம் உடனே சும்மா விடாது. ஆனால் நீ என்ன கேட்குற, அவளை தூக்கிட்டு போய் சோளக்காட்டில் போட்டு கெடுத்துனான்னு கேட்குற. சோளக்காட்டில் தூக்கிட்டு போய் கெடுத்தானே செருப்பை கொண்டு அடிச்சிருப்பாங்க. நீ நல்லா சொகுசாக ரூம் போட்டு தான் படுத்துருக்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ எப்படி படுத்துருக்க? அவட்ட ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாற்றிருக்க. யூஸ் பண்ணி முடித்தோடனே இப்போ அவளை பல பேர்கிட்ட போனதாக காட்டுற. ஒரு ஆளை காட்டு. அவள் எத்தனை பேர்ட்டினாலும் போட்டு ஒரு ஆளை பிள்ளையமாக காட்டு. அது நீ போன விட்டு வந்தாங்களா, உனக்கு முந்தி போனாங்களாங்கிற காட்டிடு. அதை வச்சு நம்ம பேசிக்கிறோம். ஆனால் விஜயலட்சுமிக்கு யார் இல்லை நீங்கள் நினைக்க வேண்டாம். விஜயலட்சுமிக்கு இப்போ தமிழ்நாடே திரளுது. உங்கள் பின்னாடி 1,00,000 பேர் இருக்கலாம். ஒரு ரவுடி பயிலும் கூட்டி ஒரு வயலுமா இருப்பான். ஆனால் ஒரு விஜயலட்சுமி பின்னால் அப்படி இல்லை. பெண் மானம் பேரக்கூடாதுன்னு சொல்லி உண்மையான பெண்கள் பின்னாடி போவோம். எல்லா மாவட்டமும் சேர்ந்து இப்போ அவளுக்கு நாங்கள் பின்னாடி நிற்போம். இது எதனால? உங்கள் வார்த்தையால். நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்களே, சோளக்காட்டில் எதுக்கு போட்டு கெடுத்தீங்க, அந்த சொல்லலாமா அந்த வார்த்தையை? நீங்கள் சோளக்காட்டு கொண்டு போயிருக்க வேண்டியதானே. நீங்கள் சொகுசு ரூமில் படுத்துட்டு இப்போ உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சோன்னா சோளக்காட்டை கூப்பிட்றீங்க. சோளக்காட்டில் கூட்டி போனால் என்ன ஆகும்? செருப்பை கொண்டு அடிப்பாங்க சோளக்காட்டில். அது பாலியல், விடமாட்டாங்க உனிய. இப்போ இதுவும் பாலியல் தான். இப்போ நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதத்தோடு வந்தா, சம்மதத்தோடு எப்படி வந்தா? கல்யாணம் முடிச்சுக்கிடுன்னு சொன்னாங்கன்னா யார் வேணாலும் அர்த்தம் செய்வாங்க. ஒருத்தனை விரும்பிட்டோம், இவன் தான் நம்ம லவ்வரு. பெண் மட்டும்தான் ஒருத்தனை நினைக்க முடியும். ஆனால் அப்படி இல்லை. இது சாப்பிட்டோம்மா, அடுத்த சாப்பாடு நல்லா இருக்கா, இப்படி அழைகிறாங்க. இது உங்கள் குணம். பெண் அப்படி இல்லை. காதல்னு எப்போ வருவான், லவ்வருங்கிறவர் எப்போ வருவார்னா அதுக்கு வெளி வச்சு காத்திருப்பான். நீங்கள் இன்றைக்கி கயல்வெளி கிடச்சிட்டோன்னே விஜயலட்சுமி மறந்துட்டீங்க. ஆனால் ஒய்ஃபு உங்களுக்கு விஜயலட்சுமி தான். மனசாட்சிப்படி இருக்குல்ல, அதுபடி போதும். நாங்கள் பெண்கள் இனிமேல் அவளுக்காக போராட தமிழ்நாடு மொத்தம் இருக்குது. மகளிர் அணியிலேருந்து வருவான், மாதர் சங்கத்திலேருந்து வருவான், சமூக அலுவலர்லேருந்து எல்லோரும் வருவோம். நாங்கள் அவளுக்கு எல்லோரும் இருக்கோம். நாங்கள் விஜயலட்சுமி எனக்கு ஒரு 6-7 மாதம்தான் பழக்கம். 6-7 மாதத்தில் 7 கருக்கலைப்பு. ஒரு மனுஷன் அடுத்த கருக்கலைப்பு ஒரு பெண் போனாலும் கூட 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும். அடுத்து கரு நிற்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அப்போ உங்கள் வித்து சரியான வித்து. உங்கள் வித்தை எங்கேனாலும் வாங்கி நட்டலாம். நல்ல பிள்ளையாக வளரும். நல்ல வித்து. ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்களே, ஆமைக்கறி சாப்பிடுவேன், மாட்டுக்கறி சாப்பிடுவேன், விட்டால் மான்கறி சாப்பிடுவேன்னு சொல்கிறீங்க. ஒரு பாட்டியம்மா சொல்லுது, இந்த நான் தமிழர் கட்சி சீமா ஆட்டுக்கறி மாட்டுக்கறியெல்லாம் விட்டுட்டாரு. மாடு ஆமை மானத்தான் திம்பாரான். அப்போ சீமான் சாமான் சும்மா இருக்குமா அப்படின்னு ஒரு 75 கிளவி சொல்கிறான். தெரியாதுன்னு நீங்கள் இப்போ தெரியும். இங்கே கருக்கலைப்பில் சாதனை படைச்சிருக்கீங்க. அப்போ உங்களை வின்னர்ஸ் புக்கில் தான் போடணும். சீமான் இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு உங்களை வின்னர்ஸில் போட்டுறணும். புக்கில் போட்டு அடுத்து வாங்குற முறை உங்கள் புக்கு தான் படிக்கணும். வித்து நல்ல வித்தியா போட்டோன்னா முளைக்கிற வித்தாக இருக்கும் வித்து. ஆனால் குழந்தை இல்லாதவங்க கூட உன்னைய பற்றி பாராட்டுறாங்க. சரியான வித்தாக இருக்க, டோன் பேபிஸ் டெஸ்ட் பேபிக்கு போமான்னு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு ஆக்கிட்டீங்க. ஒரு பெண்ணை தொட்டியில் அந்த ஒரு பெண்ணு தானே உங்களை ஆட்டி படைக்க. அவ்வளோ நீங்கள் முதிங்க பிடிச்சி கூப்பிட்டு வச்சு, இங்கே வாமா, உனக்கு என்ன செய்யணும், ஏன் செய்யணும், வாமா நான் இருக்கேன், வா, இனிமேல் மாமா பற்றி பேசாத வா அப்படின்ட்டு நீங்கள் குடும்பத்தோடு போய் அவட்ட பேசிட்டு அவளுக்கு உண்டானதை செஞ்சுட்டு, சரி உங்களை வழக்காடு மன்றத்தை கூப்பிட்டால நீதிபதிக்கு முன்னாடி போய் நில்லுங்க. ஒரு ஒட்டினதை கிழிச்சிக்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது.
ஆள் பலம், பிஜேபி பலம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து நீதிபதியவே மதிக்கலை, நீதித்துறை மதிக்கலை, எதையும் மதிக்கலை. ஆள் விட்டு கிழிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு துப்பாக்கி. ஏன்னு கேட்டால் அவர் கொடுக்க வந்தாராம். இவர் கொடுக்க வர துப்பாக்கியை வீட்டில் வச்சுட்டு வர வேண்டியதானையா, அங்கேயும் கொண்டு வராரு. அப்போ யாரையாவது சுட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? தப்பு இல்லையா அதெல்லாம்? துப்பாக்கி பாதுகாப்பு கொடுத்தாங்களா உங்களுக்கு? கவர்மெண்ட் கொடுத்துச்சா? அப்போ நீங்களா சரி ஆளாளுக்கு துப்பாக்கி என்ன, அது என்ன பொட்டு வடி சுடுற துப்பாக்கி வச்சுக்கிட்டு அலையிறீங்க? மனுஷரை சுடுற துப்பாக்கி அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, தப்பு. அடுத்தாப்புல காளியம்மா எதுக்கு வெளியில் போனாங்க? அந்த பொண்ணு ஊருக்கு உனக்காக எவ்வளோ கத்துச்சு? மண் வளம், மக்கள் வளம், களி வளம், மோத்திர வளம், பீ வளமெல்லாம் பேச்சில்ல, ஏன் போச்சு அது வெளியில்? அப்போ ஊரில் இருக்கிற வருமானத்தை பூரா நீங்கள் அடித்து திங்கிய. அவள் ஒரு மீனவர் குப்பத்தில் வடசேரியில் பிறந்தவ, சென்னையில் வட சென்னையில் பிறந்த பிள்ளை, ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை. அது ஒரு யூடியூப் வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. ஆனால் காளியம்மாளுக்கும் ஒரு பாடம், நீ நல்ல முடிவெடுத்து தான் போயிருக்கம்மா, நல்ல விஷயந்தான். இனிமேல் போகிற கட்சிக்கு வளர்ந்து வர நல்ல கட்சிக்கு போ. நீ கழுவி ஊற்றினவர் அந்த கட்சிக்கு போயிடாதம்மா, அது திரும்ப அதை கழுவுறதுக்கு ஒரு ஆள் வரணும். நீ கழுவி ஊற்றின இல்லை அந்த கட்சிக்கு போயிடாத, வளர்ந்து வர்ற கட்சி அவங்கள பார்த்து நீ போ. உடனே நான் அங்கே போ இங்கே போ நான் சொல்லலை, இது உன்னுடைய முடிவு. ஒரு மனுஷனுக்கு ஓட்டு போடுறதும் கட்சியில் சேர்றது நம்ம இஷ்டம். நீ இதை விட்டு போனால் ரொம்ப சந்தோஷம். நீ மட்டும் போல எழுதில் வருமானம், நீங்கள் இருக்கிற வீடை வாடகை 50,000க்காக, அது 50,000 1 லட்சமோ எங்களுக்கு தெரியாது. குடும்ப செலவு 2 லட்சம் 3 லட்சம் உங்களுக்கு ஆகுமா ஆகாத மாதம்? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? கதை எழுதுறேன்னு சொல்லி அந்த கதை எங்கே போய்கிட்டு இருக்கு? அது மாதிரி வந்து நீங்கள் என்னமும் செஞ்சுட்டு போங்க. இப்போ நீங்கள் விஜயலட்சுமி விஷயத்தில் செஞ்சது பெரிய மோசடி. அவளுக்கு உண்டானதை சரி பண்ணுங்க. சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மக்களை அலைங்க. யார் யார் உங்கள்கிட்ட நிர்வாகி இருக்காங்கன்னு பேசிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு நடந்த இனிமேல் பெண்கள் ஊரம் போராட்டத்துக்கு எழுப்பிடுவாங்க. நீங்கள் சரி பண்ணலைன்னு சொன்னால் அந்தந்த ஊரில் பெண்கள் போராட்டத்தில் இறங்கிடுவாள். ஏன்னா அவள் தெருவுக்கு வந்துட்டல்ல, 4 செவத்துக்குள்ளே போராடிக்கிட்டு அது உங்கள் பிரச்சனை. இப்போ தெருவுக்கு அந்த எண்ணெயவே என் புருஷன் ரோட்டில் போட்டு அடித்து யாரும் விட மாட்டான், வீட்டில் போட்டு அடித்து யாரும் வரமாட்டாங்க. இதே இன்றைக்கி நிலவரம். விஜயலட்சுமி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஒன்றே தான் நாங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ புல் விவரம் தெரிஞ்சதுனால தான் அந்த ஆள் மேலே தப்புன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் 5 வருஷம் அந்த கட்சியில் இருந்தேம்மா, இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். உனக்கு எங்கள் சப்போர்ட்டு ஃபுல் சப்போர்ட் உனக்கு உண்டு. நீ எந்த கவலையும் படாத, தைரியமாக இரு. உனக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.